அரா கொட்ட சாமியோ சாசா என் சாமி கொடுத்ததை தடுக்க முடியாது சாமியோ. உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா, ஒன்ன கொடு உப்பு கொடு சந்தோஷமா. உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா, ஒன்ன கொடு உப்பு கொடு சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா, ஒன்ன கொடு உப்பு கொடு சந்தோஷமா. பாரு உன்னை தேவன் உயர்த்துவாரு. ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு உன்னை தேவன் உயர்த்துவாரு. 10ல் ஒரு பங்கு கொடுத்து பாரு கடனில்லாமல் நடத்துவாரு. 10ல் ஒரு பங்கு கொடுத்து பாரு கடனில்லாமல் நடத்துவாரு. உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா, ஒன்ன கொடு உப்பு கொடு சந்தோஷமா. நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் வருவார் உன்னோடு. நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் வருவார் உன்னோடு. என்ன நடந்தாலும் நன்றி கூறிடு, தீமையை நன்மையால் தினமும் வென்றிடு. என்ன நடந்தாலும் நன்றி கூறிடு, தீமையை நன்மையால் தினமும் வென்றிடு. உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா, ஒன்ன கொடு உப்பு கொடு சந்தோஷமா. ரொம்ப நாள் ஆசை தரிசனம் கூட என்னவென்றால் நம்ம மக்கள் எல்லாத்தையும் சந்திக்கணும், மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டணும், கடவுளுடைய அன்பை அவங்களுக்கு எடுத்து சொல்லணும், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அந்த நாளில் விருந்து கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுன்ட்டு ரொம்ப ஆசை. அவர் துருன்னு ஓடிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணுமா ஏதாவது ஒன்று செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணோம். இது சம்பந்தமாக நம்மளோடு ஒத்து போகிறவங்கள நாங்கள் தேடின போது பாஸ்டர் கமலேஷ் அவங்களையும் பாஸ்டர் லூயிஸ் அவர்களையும் நாங்கள் சந்தித்தோம். நேரில் சந்தித்து எங்களுடைய தரிசனத்தை வெளிப்படுத்தணும். அவங்க நீண்ட வருடங்களாக எங்களோடு பயணிக்கிற ஒரு முக்கியமான நபர்கள். அவங்க எல்லா நேரங்களிலும் எங்களோடு தோள் கொடுத்து உதவினவர்கள். அவர்களை நாங்கள் சந்தித்த போது எங்களுடைய தரிசனத்தை நாங்கள் வெளிப்படுத்தணும். உடனே சரின்னு சொல்லி எங்களோடு தோளோடு தோளாய் நின்று எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நான் கூப்பிடுகிற எல்லா கிராமங்கள்லையும் எங்களோடு பயணித்து அவங்களும் இதுக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியுமோ, என்ன உதவி செய்ய முடியுமோ எங்களுக்கு கொடுத்து ரொம்ப உதவி செய்து தாங்கி கடவுளுடைய
அன்பை வெளிப்படுத்தினாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம். பெண்கள் கூடுகை அப்படின்னாலே வேதத்துல ஸ்திரீகளை குறித்து சில வேத வசனங்கள் உண்டு. அவைகளில் ரொம்ப பிரத்யேகமான ஒரு ஸ்திரீ வந்து எஸ்தர். அகாஸ்வேரு என்கிற ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா தன் அரண்மனையில பெரிய பெரிய பிரமுகர்கள் எல்லாம் அழைத்து ஒரு விருந்து வைத்து தன்னுடைய பிரஸ்தாபங்களை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எஸ்தரின் புஸ்தகத்துல இருக்கு. ஒரு ராஜாவுக்கு அழகு என்ன தெரியுமா? அவனுடைய பெரிய சொத்து பத்தெல்லாம் விட, அவனுடைய ஆளுமையெல்லாம் விட, அவன் மனைவி எவ்வளவு அழகா இருக்காங்கிறத காட்டுறது அந்த காலத்துல பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்படியே தன் மனைவியோட அளவு எவ்வளவு பெருசா இருக்குன்னு காட்டணும்னு சொல்லி அவளை கூப்பிடுறான். கூப்பிட்டு விடும் பொழுது அவள் வரல. யார் வரல? அகாஸ்வேருடைய முதல் மனைவியா ஒரு ஸ்திரீ அங்கே சொல்றாங்க. யாரோட? அவங்க முதல் கொண்டாட்டி வரல. அந்த ஸ்திரீயின் பேர் வஸ்தி. அவங்களை கூப்பிட்டு அனுப்பும் போது அவங்க வரல. அப்ப ராஜா கூப்பிடுறாரு. அந்த அவங்களுடைய என்ன சொல்றது, ராஜாவுடைய அமைச்சரவையில் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க, இது ராஜாவை மட்டும் அவமானப்படுத்தல, ராஜாவை சேர்ந்த இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் இது அவமானம். இந்த ஸ்திரீயே வந்து ராஜாவுக்கு மதிப்பளிக்கல, கேட்கலன்னா இவரே முன்னுதாரணமா இருப்பா. அப்ப ஊர்ல இருக்கிற எந்த புருஷன் பேச்சு எந்த பொண்டாட்டியும் கேட்க மாட்டாங்கிற மிகுந்த என்ன சொல்ற உயரிய பண்புல கூட சேர்ந்தவங்க சேர்ந்து வஸ்தியை கீழே தள்ளிட்டாங்க. வஸ்தியை இறக்கணும்னு முடிவு பண்ணி, யாரு ராஜா இறக்கல, கூட இருந்தவங்க சேர்ந்து வஸ்தியை உண்டு இல்லாம ஆக்கிடணும். ஏன்னா இந்த அம்மாவுக்கு ஒரு பாடம் கற்பித்தாதான் இந்த பாடம் மற்ற ஸ்திரீகளுக்கும் இருக்கும்னு சொல்லி. புரியுதா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? உடனே இவங்களும் அதை படி செய்யலாம் அப்படின்னு போகும் பொழுது எஸ்தரை குறித்து ஒரு வார்த்தை இருக்கு. எஸ்தரின் புஸ்தகம் 1. இது எஸ்தரை குறித்து அப்படிங்கிறத விட ராஜாவுக்கு எப்படிப்பட்ட ஸ்திரீ உண்டாகணும், எப்படிப்பட்ட ஸ்திரீ வரணுங்கிறது 1:19 நானே வாசிக்கிறேன். ராஜாவுக்கு சம்மதியா இருந்தார், வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீ அவள் உத்தமி என்று அவளை குறித்து சொல்லப்படும் என்றால் அவளுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம் என்னவா? என்னவா? வஸ்தியை காட்டிலும் மேன்மை உள்ளவளும் ராஜாவுக்கு சிறந்த உத்தமியை நான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறாங்க. எப்படி? ராஜா என்ன சொல்றாரோ அதற்கு கீழ்ப்படுகிறவளே உத்தமி. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இங்க இருக்கிற நீங்கள் எல்லோரும் தேவனால் அழைக்கப்பட்ட உத்தமிகள். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஒரு எஸ்தர், தேவனால் அழைக்கப்பட்ட உத்தமிகள். ஏன் தெரியுமா? கூப்பிட்டவரே வந்தீங்க பாத்தீங்களா? நீங்க வந்ததுனாலே உங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை பரலோகத்திலிருந்து சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் உத்தமிகளாய் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த ஸ்திரீ தன்னைத்தானே அலங்காரம் செய்து தன் ராஜாவுக்காக தன்னை ஒப்புக் கொடுக்க அவள் முன் வந்த போது இந்த ராஜாவுக்கு இந்த ஸ்திரீயை கட்டி வைக்கிறதா நோக்கம் நமக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும். ஆமாவா? நோக்கம் அது கிடையாது. ஒவ்வொருவரும் பிறக்கும் பொழுதே அவர்களுக்கு ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் அவர்களை பிறக்க செய்கிறார். அப்படி பின் நாட்கள்ல ஆமான் என்கிற ஒரு துஷ்டனின் நிமித்தம் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இஸ்ரவேலர்கள் எல்லோருக்கும் தீங்கு இழைக்கப்படும் பொழுது எஸ்தர் என்கிற அச்சால் என்னப்படுகிற எஸ்தர் அவள் ராஜகுமாரத்தியாக இருந்தால் இவளால் இந்த ஜனங்கள் காக்கப்படுவார்கள் என்பதற்காகவே அவளை தேவன் இந்த பூமியிலே உதிக்க செய்தார். ஹல்லேலூயா. அது போலவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொரு உத்தமிகளுக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. என்ன அழைப்பு தெரியுமா? உங்கள் ஜனங்களுக்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் ஜனங்க மத்தியிலே இத்தனை ஸ்திரீகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் எப்பேற்பட்ட விஷயமா இருக்கிறது. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்ல திராணி இல்லாதவர்களுக்கு முன்பாக உங்களை தேவன் திராணி உள்ளவர்களாய் பார்க்கிறார். அவரை அறிந்தேன் என்று சொல்ல வெட்கப்படுகிறவர்களுக்கு முன்பாக கிறிஸ்துவே என் மணவாளன், இவரே என் ராஜா என்று சொல்ல தெரிந்தவர்கள் விஷயமா இருக்கிறது. நீங்கள் கர்த்தரால் கண்டுகொள்ளப்பட்ட உத்தமிகள். இப்பயும் ஒரு பிரச்சனை உண்டாயிருக்கிறது அன்று இஸ்ரவேலர்களுக்கு உண்டானது போல.
இங்கே இருக்கிற எஸ்தர்களும் எழும்பி அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி, தங்கள் ஜீவனை அளிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவர்களாய் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் என்று உங்களையும் உங்களுக்கு அருகில் இருக்கிறவர்களையும் பார்த்து சொல்ல விரும்புகிறார். வருகிற டிசம்பர் 13ஆம் தேதி வாகிரியா, அதாவது நம் இனத்தவர்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து போதகர்கள் சேர்த்துக்க மாட்டீங்களா? ஆமா, சேர்த்துக்கணும் நீங்க எங்களே. நாங்க 2 பேரு, இன்னி சகோதரிகள் எத்தனை பேர் இதுல ஜாயின் பண்றாங்க எல்லாமே உங்க இனத்தார் தான். ஒரு யூதர்களை போன்ற ஒரு இனம். இந்த இனத்திற்கு விரோதமா எத்தனை பேர் எழுப்பினாலும் இந்த இனத்தில் இத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை காட்டக்கூடிய ஒரு மாநாடை ஏற்படுத்த போகிறோம். அந்த மாநாட்டுக்கு எஸ்தர்கள் தான் எழுப்பி வேலை செய்ய போகிறார்கள். நாங்கள் இவங்களுக்கு என்ன செய்ய போகிறோம், என்ன ஈடு கொடுக்க போகிறோம்னு எங்களுக்கு தெரியலை. ஆனால் இந்த நாளில் இவங்கெல்லாம் ஒன்று கூடியிருக்காங்க அப்படின்னா நான் மட்டும் காரணம் இல்லை, என்னுடைய அப்பா மட்டும் காரணம் இல்லை, என்னோடு பயணித்த சக பெண்கள், இந்த கிராமத்தை சேர்ந்த ஊழியக்காரர்கள், அப்புறம் என்னோடு பயணித்த பாஸ்டர்ஸ், அவர்களும் இணைந்ததுனால தான் இந்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு தேவன் உதவி செய்தார். ஒரு மனமாக கூடி வரலை அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. என்னுடைய அப்பா எப்போவுமே ஒரு பழமொழி சொல்லுவார், ஒரு கை தட்டுனா ஓசை வராது அப்படின்னு. தனி மரம் தோப்பாகாது, எல்லாம் சேர்ந்தாதான் அதை தோப்புன்னு அழைப்பாங்க. அப்படிப்பட்ட வாக்கியத்தின்படி நம்ம தனிப்பட்ட முறையில் இருந்தோம் அப்படின்னா நம்மளை ஜனம் என்று அழைக்க மாட்டாங்க. நம்ம ஒரு கூட்டமாய் நம்ம கூடி நின்று இப்படிப்பட்ட ஜனம் இருக்கிறார்களான்னு என்று பார்க்கும்படிக்கு கூட்டம் கூடினாதான் இவர்கள் ஜனம் என்று அழைக்கப்படுவாங்க. வேதம் இப்படியா சொல்லுது, நீங்கள் எல்லாரும் என்னுடைய ஜனம், என்னுடைய சொந்தம் என்று சொல்லுகிறது. அதனால இந்த நாளில் நீங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறீங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.